அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 160வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி நீதிமொழிகள் அதிகாரம் 17 முதல் 20 வரை. நீதிமொழிகள் அதிகாரம் 17. சண்டை நடக்கும் வீட்டில் விருந்துண்பதை விட மன அமைதியோடு பழஞ்சோறு சாப்பிடுவதே மேல். முதலாளியின் மகன் ஒழுக்கங்கெட்டவனாயிருந்தால் அறிவுள்ள வேலைக்காரன் அவனை அடக்கி ஆழ்வான். ஏனைய சகோதரர்களோடு உரிமை சொத்தில் பங்கு பெறுவான். வெள்ளியை உலைக்களமும் பொன்னை புடக்குகையும் சோதித்து பார்க்கும். உள்ளத்தை சோதித்து பார்ப்பவர் ஆண்டவர். தீங்கு விளைவிக்கும் பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான். அவதூறான கூற்றினை பொய்யன் ஆவலோடு கேட்பான். ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழ்கிறார். பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். முதியோருக்கு அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மணிமுடி போன்றவர்கள். பேரப்பிள்ளைகளின் பெருமை அவர்கள் தந்தையரே. பயனுள்ள பேச்சுக்கும் மதிகேடனுக்கும் தொடர்பே இல்லை. பொய்யான பேச்சும் அரசனுக்கு பொருந்தவே பொருந்தாது. கைக்கூலி கொடுப்பவர் அதை ஒரு மந்திர தாயத்தைப் போல பயன்படுத்துகிறார். அதை கொண்டு அவர் எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றுவார். குற்றத்தை மன்னிப்பவர் நட்பை நாடுகிறவர். குற்றத்தை திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகிறவன் நட்பை முறிப்பான். சொரணை கெட்டவனுக்கு 100 அடி கொடுப்பதை விட உணர்வுள்ளவனுக்கு ஒரு சொல் சொல்வது மிகுந்த பயனை தரும். தீயவர் கலகம் செய்வதையே நாடுவர். அவர்களை அழிக்க கொடிய தூதர் அனுப்பப்படுவார். மடமையில் மூழ்கி கிடக்கும் மதிகேடனுக்கு எதிர்படுவது குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்படுவதை விட கேடானது. நன்மை செய்தவருக்கு எவர் தீமை செய்கிறாரோ அவர் வீட்டை விட்டு தீமை அகலாது. வாக்குவாதத்தை தொடங்குவது மதகை திறந்து விடுவது போலாகும். வாக்குவாதம் மேலும் வளரும் முன் அதை நிறுத்திவிடு. குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என்றும் நேர்மையானவரை குற்றம் செய்தவர் என்றும் தீர்ப்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். மதிகேடர் கையில் பணம் இருப்பதால் பயன் என்ன? ஞானத்தை பெற்றுக்கொள்ள செலவிடுவாரா? அவருக்கு தான் மனமில்லையே. நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான். இடுக்கனில் உதவுவதற்கே உடன்பிறந்தவன் இருக்கின்றான். அடுத்தவர் கடனுக்காக பொறுப்பேற்று அவருக்காக பிணையாய் நிற்பவன் அறிவில்லாதவனே. வாதத்தை நாடுகிறவன் குற்றபலியை நாடுகிறான். இருமாப்பான பேச்சு இக்கட்டை வருவிக்கும். கோணல் மதியுள்ளவர் நன்மையை காணார். வஞ்சக நாவுள்ளவர் தீமையில் சிக்குவார். மதிகேடனை பெற்றவர் கவலைக்குள்ளாவார். மூடருடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சியே இராது. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும். கயவர் மறைவாக கைக்கூலி வாங்கி கொண்டு நியாயத்தின் போக்கையே மாற்றிவிடுவார். உணர்வுள்ளவர் ஞானத்திலேயே கண்ணாயிருப்பார். மதிகேடரின் கவனமோ நாற்புறமும் அலையும். மதிகெட்ட மகனால் தந்தைக்கு கவலை, பெற்ற தாய்க்கு துயரம். நேர்மையானவருக்கு அபராதம் விதிப்பதும் நன்றல்ல. மேன்மக்களுக்கு கசையடி கொடுப்பதும் முறையல்ல. தம் நாவை காத்து கொள்பவரே அறிவாளி. தம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்பவரே மெய்யறிவாளர். பேசாதிருந்தால் மூடனும் ஞானமுள்ளவன் என்று கருதப்படுவான். தன் வாயை மூடிக்கொள்பவன் அறிவுள்ளவன் எனப்படுவான். நீதிமொழிகள் அதிகாரம் 18. பிறரோடு ஒத்து வாழாதவர் தன்னலத்தை நாடுகின்றார். பிறர் கூறும் தக்க அறிவுரையும் அவருக்கு எரிச்சலை உண்டாக்கும். மதிகேடர் எதையும் அறிந்து கொள்ள விரும்ப மாட்டார். தம் மனதில் உள்ளதை வெளியிடவே விரும்புவார். கயமையும் இழிவும் சேர்ந்தே வரும். மதிப்பை இழப்பவர் இழிசொல்லுக்கு ஆளாவார். மனிதரின் சொற்கள் ஆழ்கடல் போன்றவை. அவை பாய்ந்தோடும் ஒரு நீரோட்டம். ஞானம் சுரக்கும் ஊற்று. பொல்லாருக்கு கருணை காட்டுவது முறையல்ல. நேர்மையானவருக்கு நீதி கிடைக்காமல் தடுப்பது நேரியதல்ல. மதிகேடர் பேசத் தொடங்கினால் வாக்குவாதம் பிறக்கும். அவரது பேச்சு அவருக்கு அடிவாங்கி தரும். மதிகேடர் தம் வாயால் அழிவார். அவர் பேச்சு அவர் உயிருக்கே கண்ணியாகிவிடும். புரணி கேட்பது பலருக்கு அறுசுவை உண்டி உண்பது போலாம். அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். தன் வேலையில் சோம்பல் அடைகிறவன் அழிவை உண்டாக்குகிறவருக்கு உடன் பிறந்தவன். ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை. அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுட் சென்று அடைக்கலம் பெறுவார். செல்வர் தம் செல்வத்தை அரண் என்றும் உரமான மதில் என்றும் எண்ணிக்கொள்கிறார். முதலில் வருவது இருமாப்பு, அதனை அடுத்து வருவது அழிவு.
மேன்மை அடைய தாழ்மையே வழி. வினாவை செவ்வனே கேட்பதற்கு முன் விடையளிப்பவர்களுக்கு அச்செயலே அவர்களுக்கு மடமையும் இகழ்ச்சியும் ஆகும். மன வலிமை நோயை தாங்கிக் கொள்ளும். மனம் புண்பட்டால் அதை குணப்படுத்த யாரால் இயலும்? உணர்வுள்ளவர் மனம் அறிவை பெருக்கிக் கொள்ளும். ஞானமுள்ளவர் செவி அறிவு பெறுவதில் நாட்டங்கொள்ளும். ஒருவர் கொடுக்கும் அன்பளிப்பு அவருக்கு நல்வழி பிறக்க செய்யும். அவரை பெரியோர் முன் கொண்டு போய் சேர்க்கும். வழக்கில் எதிரி வந்து குறுக்கு கேள்வி கேட்கும் வரையில் வாதி கூறுவது நியாயமாக தோன்றும். திருவுல சீட்டு விவாதத்தை முடிவுற செய்யும். வாதிடும் வலியோரின் வழக்கை தீர்க்கும். உன் இனத்தானுக்கு உதவி செய், அவன் உனக்கு அரணாயிருப்பான். அவனோடு நீ சண்டையிட்டால் அவன் கதவை தாளிட்டு கொள்வான். ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார். தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். மனைவியை அடைகிறவன் நலமடைவான். அவன் ஆண்டவரது நல்லாசியை பெறுவான். ஏழை கெஞ்சி கேட்பார், செல்வரோ கடுகடுப்புடன் மறுமொழி கொடுப்பார். கேடு வருவிக்கும் நண்பர்களும் உண்டு, உடன் பிறந்தாரை விட மேலாக உள்ளன்பு காட்டும் தோழரும் உண்டு. நீதிமொழிகள் அதிகாரம் 19. முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல். எண்ணி பாராமல் செயலில் இறங்குவதால் பயனில்லை. பொறுமையின்றி நடப்பவர் இடறி விழுவார். மனிதர் தம் மடமையாலேயே வாழ்க்கையை கெடுத்து கொள்வர். ஆனால் அவர்கள் ஆண்டவர் மீது சினங்கொண்டு குமுறுவர். பணமுடையவருக்கு நண்பர் பலர் இருப்பர். ஏழைக்கு இருக்கும் ஒரே நண்பரும் அவரை விட்டு பிரிவார். பொய் சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். பொய்யுரையே கூறுபவர் தப்பித்து கொள்ள மாட்டார். வள்ளலின் தயவை நாடி வருவோர் பலர். நன்கொடையாளருக்கு எல்லாருமே நண்பர். வறியவரை அவருடைய உடன்பிறந்தாரே வெறுப்பர். அவருடைய நண்பர் அவரை விட்டு அகலாதிருப்பரோ? அவர் கெஞ்சி வேண்டினாலும் அவர்கள் ஓடிவிடுவார்கள். ஞானத்தை பெறுதலே உண்மையான தன்னலமாகும். மெய்யறிவை பேணி காப்பவர் நன்மை அடைவார். பொய் சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். பொய்யுரை கூறுபவர் அழிந்து போவார். அரண்மனை வாழ்வு அறிவியலுக்கு அடுத்ததல்ல. மேலானோரை ஆளும் பதவி அடிமைக்கு சற்றும் ஏற்றதல்ல. விவேகமுடையோர் எளிதில் சினமடையார். குற்றம் பாராதிருத்தல் நன்மதிப்பை தரும். அரசரின் சீற்றம் சிங்கத்தின் முழக்கம் போன்றது. அவர் காட்டும் கருணை பயிர் மீது பெய்யும் பருவமழைக்கு ஒப்பாகும். மதிகெட்ட மகனால் அவன் தந்தைக்கு கேடு வரும். மனைவியின் நச்சரிப்பு ஓட்டை கூரையினின்று ஓயாது ஒழுகும் நீர் போன்றது. வீடும் சொத்தும் ஒருவனுக்கு வழி சொத்தாய் வரலாம். ஆனால் விவேகமுள்ள மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை. சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்க செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவார். திருக்கட்டளைகளை கடைபிடிக்கிறவர் தம்மை பாதுகாத்து கொள்கிறார். ஆண்டவருடைய வழிகளை கவனியாது நடப்பவர் அழிந்து போவார். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவர் திருப்பி தந்து விடுவார். மகன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை இருக்கும்போதே அவனை கண்டித்து திருத்து. இல்லாவிடில் அவன் கெட்டழிந்து போவதற்கு நீ காரணமாயிருப்பாய். கடஞ்செனங்கொள்பவர் அதற்குரிய தண்டனையை பெற வேண்டும். இக்கட்டினின்று அவரை விடுவிப்பாயானால் மீண்டும் அவ்வாறே செய்ய வேண்டியிருக்கும். அறிவுரைக்கு செவிகொடு, கண்டிப்பை ஏற்றுக்கொள். பின்வரும் காலமெல்லாம் ஞானமுள்ளவனாய் வாழ்வாய். மனிதர் மனத்தில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். நற்பண்பாளர் வாக்கு பிரலாமையை நாடுவர். பொய்யராயிருப்பதை விட ஏழையாயிருப்பதே மேல். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும். அவ்வாறு நடப்பவருக்கு மன நிறைவு கிட்டும். தீங்கும் அவரை அணுகாது. சோம்பேறி உன் களத்தில் கையை இடுவார், ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பல் அடைவார். ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரத்திவிடும் மகன் வெட்கக்கேட்டையும் இழிவையும் வருவித்து கொள்வான். பிள்ளாய், நல்லுரை கேட்பதை நிறுத்தாதே. நிறுத்தினால் அறிவு தரும் நன்மொழிகளை புறக்கணிக்கிறவன் ஆவாய். தீக்குணமுள்ள சாட்சி நியாயத்தை மதிக்காதவர் பொல்லாரின் சான்று குற்றத்தை பெருக செய்யும். இகழ்வாருக்கு தண்டனை காத்திருக்கிறது, முட்டாளின் முதுகுக்கு பிரம்பு காத்திருக்கிறது. நீதிமொழிகள் அதிகாரம் 20. திராட்சரசம் ஒழுங்கீனத்தை தோற்றுவிக்கும். போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும். அவற்றில் நாட்டங்கொள்பவர் மடையரே.
அரசரின் சினம் சிங்கத்தின் முழக்கத்திற்கு நிகர். அரசருக்கு சினமூட்டுகிறவர் தம் உயிரை இழப்பார். விவாதத்தில் ஈடுபடாதிருத்தல் மனிதருக்கு அழகு, ஏனெனில் மூடராயிருக்கும் எவரும் விவாதத்தை விரும்புகின்றனர். சோம்பேறி பருவத்தில் உழுது பயிர் செய்ய மாட்டார். அவர் அறுவடை காலத்தில் விளைவை எதிர்பார்த்து ஏமாறுவார். மனிதர் மனத்தில் மறைந்திருக்கும் எண்ணம் ஆழமான நீர்நிலை போன்றது. மெய்யறி உள்ளவரே அதை வெளிவர செய்வார். பலர் தம்மை வாக்கு பெறலாதவர் என கூறிக்கொள்வர். ஆனால் நம்பிக்கைக்குரியவரை கண்டுபிடிக்க யாரால் இயலும்? எவர் களங்கமற்ற நேர்மையான வாழ்க்கை நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள் அவரின் காலத்திற்கு பின் நற்பேறு பெறுவார்கள். மன்னன் நீதி வழங்கும் இருக்கையில் வீற்றிருக்கும் போது தன் பார்வையாலேயே தீமையான யாவற்றையும் சலித்து பிரித்து விடுவான். என் இதயத்தை தூயதாக்கி விட்டேன், நான் பாவம் நீக்க பெற்று தூய்மையாயிருப்பவன் என்று யாரால் சொல்லக்கூடும்? பொய்யான எடைக்கற்களையும் பொய்யான அளவைகளையும் பயன்படுத்துகிறவரை ஆண்டவர் அருவருக்கின்றார். சிறுவரையும் அவருடைய செயல்களை கொண்டே அறியலாம். அவர் உண்மையும் நேர்மையானவரா என்று சொல்லிவிடலாம். கேட்கும் காது காணும் கண் இவ்விரண்டையும் ஆண்டவரே படைத்தார். தூங்கிக் கொண்டே இருப்பதை நாடாதே, நாடினால் ஏழையாவாய். கண் விழித்திரு, உனக்கு வயிறார உணவு கிடைக்கும். ஒரு பொருளை வாங்கும்போது தரம் குறைவு, விலை மிகுதி என்று ஒருவர் சொல்வார். வாங்கி சென்ற பின் தாம் திறம்பட செய்ததாக நினைத்து தம்மையே மெச்சிக்கொள்வார். பொன்னையும் முத்துக்களையும் விட அறிவுள்ள பேச்சே விலை உயர்ந்த அணிகலன். அந்நியருடைய கடனுக்காக பிணை நிற்கிறவருடைய ஆடையை எடுத்துக்கொள். அதை அந்த கடனுக்காக பிணைய பொருளாக வைத்திரு. வஞ்சித்து பெறும் உணவு சுவையாயிருக்கும், ஆனால் பின்னர் அது வாய் நிறைய மணல் கொட்டியது போலாகும். நல்ல அறிவுரை கேட்டு திட்டமிட்டால் வெற்றி பெறுவாய். சூழ்ச்சி முறையை வகுக்கும் முன் போரை தொடங்காதே. வம்பலப்போன் மறை செய்திகளை வெளிப்படுத்தி விடுவான். வாயாடியோடு உறவாடாதே. தாயையும் தந்தையையும் சபிக்கிறவனின் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும். தொடக்கத்திலே விரைவில் கிடைத்த உரிமை சொத்து இறுதியிலே ஆசி பெற்றதாய் இராது. தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே. ஆண்டவரையே நம்பியிரு, அவர் உன்னை காப்பார். பொய்யான எடைக்கற்களை பயன்படுத்துகிறவரை ஆண்டவர் அருவருக்கிறார். போலி துலாக்கோலை பயன்படுத்துவது முறையற்றது. மனிதனுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவர் அமைக்கின்றார். அப்படி இருக்க தன் வழியை மனிதனால் எப்படி அறிய இயலும்? எண்ணாமல் ஒன்றை கடவுளுக்கு படையல் என நேர்ந்துவிட்டு அப்பொருத்தனையை பற்றி பிறகு எண்ணுவது கண்ணியில் கால் வைப்பதாகும். ஞானமுள்ள அரசன் பொல்லாரை பிரித்தெடுப்பான், அவர்கள் மீது சக்கரத்தை ஏற்றி நசுக்குவான். ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு, அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்தறியும். அன்பும் உண்மையும் மன்னவனை ஆட்சியில் நீடித்திருக்க செய்யும். அன்பாகிய அடிப்படையிலேதான் அவனது அரியணை நிலைத்து நிற்கும். இளைஞருக்கு உயர்வளிப்பது அவர்களது வலிமை, முதியோருக்கு பெருமை தருவது அவர்களது நரைமுடி. நைய புடைத்தலே மனத்தின் மாசகற்றும், கசையடி கொடுத்தலே உள்ளத்தை தூய்மைப்படுத்தும்.